ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய புள்ளியலும் நிகழ்த்தகவும் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் சம் தான் சொல்ல போகிறேன். இது என்னென்னா பயிற்சி 8.3ல் 7வது சம்மாக இருக்கும். இது வந்து 2 பகடைகள் சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு தான். இது பாருங்களேன், செப்டம்பர் 2020, ஆகஸ்ட் 2022, ஏப்ரல் 2023 இதுவரையில் 3 டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சீரான பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது நம்மளுக்கு நிறைய முகமதிப்புகள் கிடைக்கும் இல்லையா? அந்த முகமதிப்புகளில் பார்த்தீங்கன்னா 2 பகடையிலையுமே ஒரே மாதிரியான முகமதிப்பு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? இல்லையா, முக மதிப்புகளை பெருக்கி பார்த்தா வர்ற விடை பகா எண்ணா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? முக மதிப்புகளை கூட்டி பார்த்தா வர விடை பகா எண்ணா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? முக மதிப்புகளோட கூடுதல் ஒன்றா இருக்கணும், அதுக்கான நிகழ்தகவு என்ன? இதெல்லாம் தான் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2 பகடைகள் சமன் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் கூறுவெளி எழுதி என்ஆஃப்எஸ் எழுதணும், அதுக்கே உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தீர்வில் கூறுவெளி எழுதலாம். இந்த மாதிரி 2 பகடைகள் உருட்டப்படும் போது கூறுவெளி S ஈக்குவல்ட்டுன்னு ஓட்டு 1,1லேருந்து ஆரம்பித்து 6,6 வரையில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ஆஃப்எஸ் பார்த்தீங்கன்னா இதில் 36 உறுப்புகள் இருக்குது, அதனால் என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு 36ன்னு எழுதிடுறோம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிகழ்ச்சியை ஏன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஏல என்னென்னவெல்லாம் வரும்னு பார்க்கணும். ஸோ 2 பகடைகளையும் ஒரே நம்பர் வரணும் அப்படின்னா 1 1 இல்லையா, 2 2 கூட இருக்கலாம், 2 ஒரே நம்பர் தானே, இல்லை 3 3 இல்லைன்னா 4 4 இல்லைன்னா 5 5 இல்லைன்னா 6 6. ஸோ இந்த 6 நம்பருமே ஏக்குள்ளே வரும். 1 1 2 2 3 3 வரலாம், இல்லைன்னா 4 4 வரலாம், இல்லைன்னா 5 5 வரலாம், இல்லைன்னா 6 6 வரலாம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு பகடையோட முகமதிப்பு, இது 2வது பகடையோட முகமதிப்பு. ரெண்டுலேயும் ஒரே நம்பர் வர மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். ஏ எழுதணும்னா என் ஆஃப் ஏ எழுதணும். என் ஆஃப் ஏனா ஏழுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. ஏழுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6. என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோன்னா பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலான்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ ஈக்குவல் டு 6/36. 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 6 6 36. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 1/6. ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா முக மதிப்புகளோட பெருக்கற் பலன் பகா எண்ணாக கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய நிகழ்ச்சியை பின்னு எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள், முக மதிப்புகளோட பெருக்கற் பலன் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்கன்னு எழுதிட்டோம். ஸோ பிக்குள்ளே இந்த முக மதிப்புகளை பெருக்குனா வர்ற விடை பகா எண்ணாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நம்பரை பெருக்கி பாருங்கள். ஓர் 1 1, ஆனால் 1 பகா எண் இல்லை, ஸோ அது எழுதக்கூடாது. ஓர் 2 2 2 பகா எண் தானே, ஸோ இதை எழுதிக்கலாம். ஓர் 3 3 இதுவும் பகா பெருக்குனா வந்து பகா எண் வருது, ஸோ இதை எழுதலாம். ஓர் 4 4 இதை பெருக்குனா 4ன் விடை வருது, 4 வந்து பகா எண் கிடையாது, பகு எண், ஸோ இதை எழுதக்கூடாது. ஓர் 5 5 5 பகா எண், ஸோ இது வந்து பெருக்குனா பகா எண் வருது, இதை எழுதிக்கலாம். ஓர் 6 6 இது எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் லைனில் எதெல்லாம் எழுதலாம்னா 1,2 1,3 1,5 எழுதலாம். செகண்ட் லைனில் எதுவுமே எழுத முடியாது, ஏன்னா எல்லாமே 2ன் மடங்குகளாக இருக்கும். ஸோ 2 1 2 மட்டும் எழுதலாம். ஏன் அப்படின்னா 2 1 2ங்கிறது பகா எண் தானே, ஸோ 2 1 2 மட்டும் எழுதலாம், மீதியெல்லாம் எழுத முடியாது. அதேமாதிரி தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 3 1 3 எழுதலாம், ஏன்னா 3 பகா எண் தானே, அதை எழுதலாம். மீதியெல்லாம் 3ன் மடங்குனால எழுத முடியாது. 4ன் மடங்கு எதையுமே எழுத முடியாது. 5வது லைனில் 5 1 5 இல்லையா, 5ங்கிறது பகா எண், ஸோ இதை எழுதலாம். மீதியெல்லாம் எதையும் எழுத முடியாது. 6ங்கிறது ஆல்ரெடி இரட்டைப்படை எண், ஸோ இதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ என்னென்ன நம்பரெல்லாம் வரும் நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? 1, 2 ஓர் 2 2 1, 3 ஓர் 3 3 1, 5 ஓர் 5 5. திரும்ப இதுவே அப்படியே ரிவர்ஸில் வரும். 2 1 2 3 1 3 5 1 5. ஸோ இதை தவிர வேறு எதை பெருக்கினீங்கனாலும் உங்களுக்கு பகா எண் வராது. ஸோ இதை மட்டும் எழுதிக்கிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பி எழுதணுன்னா என்ன எழுதணும்? என் ஆஃப் பி எழுதணும். என் ஆஃப் பி எத்தனை? 6. என் ஆஃப் பி கண்டுபிடிச்சோன்னா பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆஃப் பிக்கு என்ன ஃபார்முலா? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். பிரதியிடுங்க. 6/36. 2 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6 6 6 36. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 1/6. அதே மாதிரி தேர்ட் சம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்கன்னா முக மதிப்புகளோட கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய நிகழ்ச்சியை நம்ம சீன்னு எழுதிக்கலாம். இப்போது சிக்குள்ளே என்னென்னவெல்லாம் வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 1 1 1 கூட்டினா பகா எண் தானே, ஸோ அதை எழுதிக்கலாம். இங்கே நீங்கள் சைடில் எதெல்லாம் பகா எண் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதெல்லாம் பகா என்னன்னா 2 3 5 7 11 13. அதுக்கு மேலே எழுத வேண்டியதில்லை, ஏன்னா இதனுடைய கூடுதலே மேக்ஸிமம் 6 6 12 தானே வருது. ஸோ இது நம்ம கூட்டுனா இதில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அதை இங்கே எழுதிக்கலான்னு அர்த்தம், சரிங்களா. கூட்டுனா வர்ற விடை பகா எண்ணாக இருக்கணும்.
பாருங்கள் 1 1 கூட்டினா 2 இங்கே வந்திருக்குல்ல. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து 1,2 1, எதை வச்சு நான் சொல்கிறேன், இந்த கூறுவெளியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன். ரெண்டாவது நம்பர் 1,2 1 2 கூட்டினா 3ங்கிறது ஒரு பகா எண் தானே. ஸோ 1,2 எழுதிக்கலாம். அடுத்து 1,3 எழுதக்கூடாது. ஏன் 1,3 எழுதக்கூடாது, 1 3 கூட்டினா 4 பகா எண்ணே இல்லை. ஸோ எழுதக்கூடாது. 1,4 எழுதலாம். 1 4 கூட்டினீங்கன்னா 5 பகா எண் தானே. ஸோ 1,4 எழுதிக்கலாம். 1,5னா கூட்டினா 6 எழுதக்கூடாது. 1,6 எழுதலாம். 1,6 கூட்டினா எத்தனை, 7 பகா எண் தானே. ஸோ ஃபஸ்ட் லைனில் 4 நம்பர் வருது. அதே மாதிரி செகண்ட் லைனில் பாருங்கள் 2,1 எழுதலாம். 2 1 கூட்டினா 3. 2,2 எழுத முடியாது. 2,3 எழுதிக்கலாம். கூட்டினா 5. 2,4 எழுத முடியாது. 2,5 எழுதலாம். 2 5 கூட்டினா 7ங்கிறதுனால. 2,6 எழுத முடியாது. அடுத்த லைன் 3,1 எழுதக்கூடாது. 3,2 எழுதலாம். 3,3 எழுதக்கூடாது. 3,4 எழுதலாம். ஏன்னு தெரியுதுல்ல, 3 4 கூட்டினா 7 பகா எண். 3 5 எழுதக்கூடாது. 3 6 எழுதக்கூடாது. 4,1 எழுதலாம். 4 1 கூட்டினா 5. 4,2 எழுதக்கூடாது. 4,3 எழுதலாம். 4 3 கூட்டினா 7. அடுத்து 4,4 எழுதக்கூடாது. 4,5 எழுதக்கூடாது. 4,6 எழுதக்கூடாது. 5,1 எழுதக்கூடாது. 5,2 எழுதலாம். அப்புறம் 5,3 4 இதெல்லாம் பார்த்திங்கன்னா பகு எண்களே தான் வரும். ஸோ 5,6 எழுதுனீங்கன்னா 11 வரும். 11ங்கிறது ஒரு பகா எண் தானே. ஸோ இது எழுதிக்கலாம். அடுத்தது 6,1 6 1 கூட்டினா 7 பகா எண். 6,5 எழுதலாம். 6 5 கூட்டினா 11 பகா எண். ஸோ இது எல்லாமே 36 நம்பரில் இந்த நம்பரையெல்லாம் கூட்டினா தான் இந்த மாதிரியான பகா எண்கள் வருது. ஸோ இதை மட்டும் எழுதியிருக்கிறோம். இப்போ இதை எண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஸோ சீனுடைய எண்ணிக்கை, அதாவது என் ஆஃப் சி எவ்வளோன்னா 15. என் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் சி. பி ஆஃப் சிக்கு என்ன ஃபார்முலா, என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 15/36. ரெண்டுமே 3ஆம் மைப்பாட்டில் வரும். I 3 5 12 3 36. ஸோ இதோட விடை என்னென்னா 5/12 தான் இதோட ஆன்சர். இதே மாதிரி நம்ம 4th சம் போடலாம். 4th சம் என்னென்னா, முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றுக்கு சமமாக இருக்கும் நிகழ்ச்சின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்கும் நிகழ்ச்சி டி என்கன்னு எழுதியாச்சு. ஸோ டிக்குள்ளே என்னென்ன உறுப்புகள் வரும்னு யோசிக்கணும். கூட்டுனா 1 வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பரே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,1 1 1 கூட்டினாலே விடை என்ன வருதுன்னா 2 வருது. அதுக்கப்புறம் எதை கூட்டினீங்கனாலும் அதை விட பெரிய நம்பர் தானே வரும். எந்த ஒரு நம்பரையும் இருக்கக்கூடிய கூறில் இருக்கக்கூடிய 36 நம்பரில் நீங்கள் எந்த நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 2 ஜோடிகளை கூட்டினாலும் கூடுதல் 1 வரவே வராது. ஸோ டிக்குள்ளே எந்த உறுப்புகளுமே வராது. ஸோ டி என்னன்னு எழுதிடணும்னா வெற்றுக்கணம் எழுதிடணும். டி ஈக்குவல் டு வெற்றுக்கணம்னா என் ஆஃப் டி அப்படின்னா வெற்றுக்கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன, 0. ஸோ என் ஆஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ பி ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் டிக்கு என்ன ஃபார்முலா, என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். பிரதியிட்டிங்கன்னா 0/36. 0வை எதால் வகுத்தாலும் விடை 0 தான். ஸோ இது வந்து என்னது, இயலா நிகழ்ச்சி. நடைபெற இயலாத நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவு எப்பவுமே 0 வரும். இப்படி ஒரு வாய்ப்பு வரக்கு வழியே இல்லை. அதனால தான் இதனுடைய மதிப்பு 0ன்னு